இந்த முறை கொஞ்சம் கூடுதலான வாக்கு வங்கியை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது சீட் கன்வர்ஷன் இங்க வாக்குகள் கூடோ இடங்களா அது மாறுமாங்கிற கேள்வி வரும்போது அங்க வாக்கு சதவீதம் கூடனா அது இடங்களா மாறணும் இல்லையா? வாக்கு சதவீதம் 4 முனை போட்டியில அவங்களுக்கு வந்து சீட்டு ஒருத்தர் 9 ரூபா கொடுத்துருக்காங்க, 4-1 கொடுத்துருந்தாலும் கூட 4வது இடத்துல தான் அவங்க வர்றாங்க. 8.2ங்கிறது ஒரு 10 விழுக்காடு அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 50 விழுக்காடு பலமான கட்சி, 45 விழுக்காடுல இருக்கிறாப்புல. ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பு இல்லை. விஜய் வந்து சீமான் வந்து ஆன்டி ஸ்டாலின் தான் பண்றாரு. விஜயும் டிவிக்காவை டிஎம்கேன்னு தான் சொல்றாரு. ஸோ அரசியல் ரீதியா மற்ற 3 திமுகவை தான் எதிர்க்கிறாங்க. ஸோ ஒரு கூட்டணி பலத்தோட 57-62 பெருந்தலைவர் காமராஜ் இருந்த 45 விழுக்காடு பலத்துக்குரிய ஒரு தலைவராட்டு மு க ஸ்டாலின் இருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ அந்த சீட் கன்வர்ஷனுங்கிறது வந்து அந்த பெரிய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் இருக்கும். அக்னி 169 கொடுக்குறாங்க, இன்னும் 155 கொடுக்குறாங்க. இது ஒரு வேளையில் கொங்கு பெல்ட்டிலையும் வன்னியர் பெல்ட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி பலமா இருக்கிறார். அங்க மக்களவை தேர்தல் முடிவுபடி சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கடலூரையும் சேர்த்துக்கலாம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியிலும். கொங்கு பெல்ட்டில் பாஜக சேரும் போதும் அவங்க வந்து ஒரு அந்த 2 பகுதியில் உள்ள தொகுதிகளில் அவங்க பலமா இருக்காங்க. அங்கிருந்து சீட் கன்வெர்ட் ஆகுதுங்கிற ஒரு புள்ளிக்குள்ள வந்து மின்னம்பலமும் அக்னி சுரேஷ் நம்ம நண்பர் தான். மின்னம்பலம் நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பரோட நிறுவனம் தான். 2 பேரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாடு பத்திரிகை உலகிலும் தமிழக மக்கள் இதிலையும் தெரிஞ்சவங்க சொல்லும்போது அவங்க 64-72 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்குறாங்க. என்னோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப நிறைய முடிவுகளை பார்க்கிறோம். இந்த முடிவுகள் வந்து கிரவுண்ட ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய முடிவுகளா இருக்கா அப்படிங்கிறது தான் இப்ப சாமிநாதன் வந்து ஒரு கோடி வாக்குகளை பெறுவார் அப்படின்னா அது ரசிகர்களுடைய வாக்குகள், மற்ற கட்சிகளினுடைய வாக்குகள், பிரதானமா திமுக கூட்டணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்து அவ்வளவு வாக்குகளை பெறக்கூடிய ஒன்றை தாவேக்க செய்யும் அப்படின்னா அப்ப மற்ற கட்சிகள் திமுக எதிர்ப்புல கவனம் செலுத்தலையா அல்ல பரப்புரையில கவனம் செலுத்தலையா? எந்த இடத்துல அவங்க செட்பேக் ஆகுறாங்க? அந்த இடத்துல அவங்க வந்து தாவேக்காவை வந்து தங்களோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு பல நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு டிவிக்கே வந்து அவங்க பெரிய அளவில் வந்தா 200 சீட்டு அடிச்சிடலாம், வந்தா ஸ்வீப் பண்ணிடலாம், நீங்க தனிச்சு நின்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், அதனால நீங்க என்ன நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதுல நீங்க ஏமாறுறீங்க, அதனால எங்க கூட வந்துருங்கிற அந்த ஒரு இதை தான் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்சி வருதுன்னாரு. இவங்க பாஜக தமிழிசை, நயினாறு, ஆரம்பத்தில் அண்ணாமலை போன்றவங்களும் விஜய் ஒரு பெரிய சக்தியாட்டும். அதே வேளையில் அவர் வந்து ஓட்கட்டராட்டு எடப்பாடி ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டை கட் பண்ணிட்டு போயிருவாருங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவரை ஒரு பெரிய சக்தியாட்டு காட்டினாங்க. அதனாலேயே அவங்க பாதிக்கப்படுவாங்க, என்டிஏ பாதிக்கப்படும், தமிழிசை நயினார் பாதிக்கப்படுவாங்க, என்டிஏ வாக்குகள் பாதிக்கப்படும், அடுத்தால இரட்டைலை வாக்குகள் பாதிக்கப்படும். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி செங்கோட்டையன், லோகேஷ் போன்றவங்களெல்லாம் வேட்பாளர் நிறுத்தி வரும்போது அதிமுக வாக்கள் பாதிக்கப்படுங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு நான் ஆதாரமா சொல்றது, விஜயகாந்த் வரும்போது இரட்டைலை வாக்கு பாதிக்கப்பட்டது, கமல்ஹாசன் வந்தது இரட்டைலை வாக்கள் பாதிக்கப்பட்டது, எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வளர்ந்துகிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு புதிய சக்தி வரும்போது ஸ்டாலின் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி தான் பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்காரான்னு சொல்லும் போது மீண்டும் எடப்பாடி பலகீனம் அடைவாருங்கிற அடிப்படையில் அக்னி சர்வீஸ் கொடுத்த அந்த இடங்களும் மின்னம்பலம் கொடுத்த இடங்களும் எடப்பாடிக்கு நிற்குமாங்கிறது வந்து நான் ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்குறேன். ஒரு வேளையில் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷன் கிடைச்சுன்னா ஓரளவு தாக்கு பிடிக்கலாமே தவிர என்னோட பார்வையில் அரசியல் ரீதியா எடப்பாடிக்கு அது நிற்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. ஒரு சோசியல் போலரைசேஷன்ல தாக்கு பிடிக்கலாம், பட் அரசியல் ரீதியா இல்ல. ஓகே, நம்ம போலா போல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓட் வைப்பினுடைய முடிவு வந்து சொன்னது அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு முடிவாகவும் இருக்கு. இந்த ஓவரால் எக்ஸிட் போல்ல 2 எக்ஸிட் போல்ஸ் அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கடந்த காலங்களில் மிக குறிப்பா அவரு 2011 2016 எடுக்கிறார். அந்த 2 முறையுமே எக்ஸிட் போல் முடிவுகள் என்பது அதிமுகவுக்கு எதிராக வந்தது. ஆனா 2 முறையும் அதிமுக தான் ஆட்சி அமைச்சது. அதனால கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பா எந்த கலக்கமும் வேண்டாம், தைரியமா இருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அது எப்படி பார்க்கிறீங்க? அவர் வந்து கிட்டத்தட்ட 2 நிறுவனங்கள் அவருக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக கொடுத்திருந்தாலும் பல நிறுவனங்கள் திமுகவுக்கும், சில நிறுவனம் ஒன்று தாவேக்காவுக்கும் கொடுத்ததுனால தொண்டர்கள் சோர்வடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அதை விட முக்கியமாக நான் என்ன பார்க்குறேங்க சார், திமுக அதிமுக 2க்கும் இடையில ஒரு 10-20 சீட்டு தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் திமுக தான் முந்தி இருக்கு அப்படின்னு தான் நான் களத்தில் பார்க்குறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பல நிறுவனங்கள் திமுகவுக்கு ஆதரவாக வந்து விட்டதால் காலையில் பூத்தில் தொண்டர்கள் வேலை செய்யணும்,
அவங்க கொஞ்சம் அயர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரு கவனமாக இருக்கலாம். ஏன்னா காலையிலேருந்து மாலை வரை அவங்க சுறுசுறுப்பாக இருந்தால் தான் ஜெயிக்க போகிறோங்கிற எண்ணம் இருந்தால் தான் மூத்தில் ஒவ்வொரு ஓட்டையும் வாக்குப்பெட்டிகளை திறக்கிற போதும் சரி களமாடுறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதற்கான நம்பிக்கை வார்த்தைகளாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ ஜேவிசியோடது நம்ம பாருங்களேன், இந்த நம்பர்ஸும் அதிமுக ரெண்டு சொன்னதில் ஜேவிசியும் ஒன்று ஓட் வைப், ஒன்று ஜேவிசி. அதில் அதிமுக 128 to 147 கொடுக்குறாங்க, திமுகவுக்கு 75 to 95 கொடுக்குறாங்க. இங்கே தாவேக்காவுக்கு 8 to 15 இடங்கள் கொடுக்குறாங்க. அப்போ அதிமுகவுக்கான ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை இது பண்றாங்க. ஓட் வாய்ப்பு பார்க்குறோம் 103 to 113. அதுல அதே நேரத்தில் அங்க 114 to 124 திமுகவுக்கு, தாவேக்காவுக்கு 4 to 10 இடங்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க. நான் பல சர்வேக்கள் பார்த்தல இது கொஞ்சம் எனக்கு நான் இப்படிதான் களம் இருக்கிறதா நான் அனுமானிக்கிறேன். சார் மாறுபடுறாங்க 180+ சொல்றாங்க. பட் நான் எதனால நான் இந்த மாதிரி களம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சார். கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பு இல்லை சார். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம என்னதான் ஒரு சட்டம் ஒழுங்கோ பாலியல் விவகாரமோ பொதுவெளியில் பலராலும் பேசப்பட்டாலும் கூட அதுக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி எல்லாரும் எப்படா எலெக்ஷன் வரும் போய் நேரடியாக போய் எதிர் மனநிலையில் ஓட்டு போடுறோம்னு காத்திருக்கல. இதே நீங்க 2006 2011 திமுக ஆட்சியோட ஒப்பிட்டு எதிர் மனநிலை இல்ல, அந்த எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குனாங்களா? அவங்க உருவாக்கி தான் அவர் ஓட்டை எடுத்திருக்கிறார். அந்த எதிர் மனநிலையை அவர் உருவாக்குறதுல கோட்டை விட்டு இருந்தாரு. தான் ஒரு களத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லியே திமுகவை ஒரு தீய சக்தின்னு அதிமுக சொன்னது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலம். திருக்கோளை தீய சக்தி நாங்கள் எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் 4 ஆண்டு வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீய சக்தின்னு அதை சொல்ல தொடங்கினதே விஜய் பேசிய பின்பு தான். அப்ப விஜய் அவர்களால பொலிட்டிக்கலா அதிமுகவுக்கு லாபம், அது தேர்தல் ரிசல்ட்ல நாளைக்கு ரிஃப்ளெக்ட். இப்ப இன்னொரு கேள்வி அங்க பிரதானமா எழுது. நான் மாற்று சக்தி 2 கட்சிகள் ஆளும் கட்சிகளுக்கான ஒரு மாற்று அப்படின்னா திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து எந்த இடத்துல எந்த கொள்கைகள்ல எந்த விஷயங்கள்ல தாவேக்க மாறுபட்டு நிற்குது? ஏன் தாவேக்கவுக்கு நீங்க சொல்ற அடிப்படையில் இவ்வளவு பேர் திரண்டு வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு சார்? அதாவது சார் கொள்கை சித்தாந்தம் இந்த அடிப்படையில் வாக்கு அரசியலை அணுகக்கூடிய தன்மை மிக குறைவு. அப்படி அணுகி ஓட்ட திரட்டினதா சீமான் அவர்கள் 8% திரட்ட முடிந்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் கொள்கை செய்தீங்க. திமுக அதிமுகவெல்லாம் உருவாக்கி வைத்த வாக்கு திரள். நீங்க அதனால இவர் கொள்கையை பேசியோ சித்தாந்தத்தை பேசியோ விஜய் ஈர்க்கல. நம்ம இன்னும் சொல்றேன் சார், விஜய் ஹீரோயிசம் அவங்க பேசி இருக்காங்கல்ல, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் சொன்னாங்க. ஒருபுறம் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாரு அப்படின்னு தீர்மானிச்சுட்டு வந்தாங்க. கடைசி நாள் வரைக்கும் பரப்புரையில அதிமுகவை தாவேக்க விமர்சிக்கவே இல்லை. மிக கடைசி நாள்ல அதிமுக மீதும் அதிமுக பொதுச் செயலாளர் மீதும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு நீங்க எடப்பாடியை விட்டு வெளியில தேர்தலில் போட்டி போட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் தாவேக்க தலைவர் முன் வச்சாரு. சோ அப்படியான சூழல்ல வேற என்ன மாற்று இல்ல சார்? அதாவது சார் அவரை மாற்றுன்னு மக்கள் பாக்குறாங்க. அவர் மாற்றுக்கான எந்த விஷயமும் சொல்லல. வழக்கம் போல இலவசம் தான் சொல்றாரு. நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. 1,31,00,000 சொல்றாங்க. அது 2000 குலவிளக்கு திட்டம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2000 விஜய் 2500 அவர் இன்னொரு திராவிட கட்சி தான். திராவிட கொள்கைகள் அதே பெரியார் அவர்களை இதா அறிவிக்கிறாரு. கொள்கை தலைவர்கள் 5 பேரை சொல்றாரு. எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான். ஆமா, அதனுடைய நீட்சி தான் அது. ஆனா சொல்லுகிற ஆள் புதுசுல பழைய கல்லு புதிய மெத்தேன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்ற ஆளு புதுசு. அந்த நபருக்கு தமிழகம் முழுவதும் அறிமுகம் இருக்கு. விஜய்ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அது நமக்கு நாளைக்கு ஓட்டு எண்ணும் போதே தெரிஞ்சிடும் சார். ஊருக்கு ஊரு விஜய தெரியும். இங்க 2006 விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த தேர்தலை சந்திக்கிறார். முதல் தேர்தல். அந்த தேர்தலில் 8% ஓட்டு தான் எடுக்கிறார். இவ்வளவுக்கு வெறும் 8% தான் எடுக்கிறார். இன்னைக்கு மாதிரி Facebook இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் இல்ல. இன்னொன்று அன்னைக்கு உச்ச நடிகர்களா ரஜினியும் கமலஹாசனும் இருக்காங்க. இவ்வளவுக்கு பின்புமே ஒரு மைனாரிட்டி திமுக அரசு தானே 2006 அமையுது. அப்ப விஜய் அதை விட 3 மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது எப்படி திமுகவோ அதிமுகவோ யாரா இருந்தாலும் ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கவே முடியாது. நீங்க விஜய் தான் மையப்புள்ளி. விஜயால ஒரு 4-5 தொகுதிகள் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அவர் ஏற்படுத்தக்கூடிய சேதம் என்பது 2 கட்சிகளே 500-1000 ரேஸ்ல ஓட வைத்தருன்னு பாக்குறேன். ரவீந்திரன் துரைசாமி, நம்ம கடந்த தேர்தல்களை போல இது இல்ல. நம்ம தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியும் அதை பேசணும், முன்னாடி ப்ரீபோல் வரும்போதும் அதை கருத்து கணிப்புகள் வரும்போதும் பேசணும். கொஞ்சம் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இது இருக்கு அப்படின்னு. எக்ஸிட் போலுக்கு பிறகாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அந்த நம்பிக்கையின்மையை காட்டுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? டிஎம்கே தரப்பு கான்ஃபிடண்டா தான் இருக்கிறாங்க. நான் நேற்று கூட தமிழக முதல்வரை சந்திச்சேன், நான் நண்பர்களும் சந்திச்சோம். அவர் கான்ஃபிடண்டா தான் இருக்கிறாரு. அவர் கான்ஃபிடண்டா இருக்கிறதுக்கான காரண காரியங்களும் தெளிவா இருக்குது. விஜயகாந்த் வரும்போது ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் 8 விழுக்காடு பாதிக்கப்பட்டுங்கிறதும் அது அதிமுகவுக்கு போகலைங்கிறதும் உண்மை. ஆனால் 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மையார் அவங்க 33 விழுக்காடு வாக்கு மக்களவையில் எடுத்திருந்தாங்க. கூடுதலாக
அவங்க வைகோ திமுக அணியில் இருந்த வைகோவை தன்வசப்படுத்தியிருந்தாங்க. அதுவே ஒரு 10 விழுக்காடு டிஃபரன்ஸ் 8 விழுக்காடு டிஃபரன்ஸை குறைச்சிருக்கும். தென் 2 விழுக்காடு வெளியே வாக்கெடுத்திருந்த திருமாவளவனையும் சேர்த்திருந்தாங்க. அவங்க 40 விழுக்காடு பலத்தின் அடிப்படையில் வந்தாங்க. இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து மக்களவைத் தேர்தலில் அன்னைக்கு கலைஞர் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றியை பெற்றுக்கிட்டு 47 விழுக்காடு வாக்கெடுத்தவர் 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிக கூட்டணியில் சேர்த்திருக்கிறாரு. அதிமுகவின் இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்த ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்திருக்கிறாரு. அது இன்னொரு வகையில் அதிமுக எடப்பாடிங்கிறதையும் காட்டுது. தென் கே செல்வகுமார் என்டிஏ ஆதரிச்சவரை கட்சியில் சேர்த்திருக்காரு. கருணாஸ் இவரை சேர்த்திருக்கிறாரு. இப்படி அவர் தன்னுடைய அணியை பலப்படுத்தி இருக்கிறாரு. எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெற்ற அந்த பெண்கள் உரிமை தொகைங்கிற அந்த பணத்தை டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு. திமுக ஆளும் கட்சி அதிகார பலத்தை ஜெயலலிதா காட்டுற மாதிரி காட்டியிருக்காருன்னு சொல்லும்போது அவர் 51 விழுக்காடு வாக்கில் இருக்கக்கூடிய அவர் அன்னைக்கு அதே நீங்க கலைஞர் அடிப்படையில் பார்த்தாலும் கூட 40 விழுக்காடு தாண்டி வந்துருவாரு. இன்னைக்கு ஜெயலலிதா 33 இருந்து ஆரம்பிச்சது மாதிரி எடப்பாடி ஆரம்பிக்கல, 20 இருந்து ஆரம்பிக்கிறாரு. கூட வரக்கூடிய என்டிஏ 18 பல கூறுகளா உடைஞ்சிருக்கு. அது அண்ணாமலை மாற்றம் போன்றதும் அவருக்கு கை கொடுக்காது. மேலும் மீண்டும் ஜெயலலிதா போன்ற மாஸ் லீடர் மறைவுக்கு பிறகு வந்த அனைத்து தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமியை தான் பலவீனப்படுத்தி இருக்காங்க. கூட்டணிக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா அந்த 18% பிளஸ் அதிமுக வாங்கின சதவீதம் இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே வெற்றிக்கான வாய்ப்பு கிடைச்சிருது. அப்ப டிடிவி தினகரன் வேற கூட வராரு அப்படின்னா இன்னும் அது மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம். டிடிவி தினகரன் அந்த 18க்குள்ள தான் இருக்கிறாரு. அந்த 18க்குள்ள தான் இருக்கிறாரு. நீங்க டபுள் என்ட்ரி பண்ண முடியாது அவரை. அந்த 18க்குள்ள தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரு. அந்த 23க்குள்ள வந்து தேமுதிக முபாரக் கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாங்க. அதுல 20 தான் இருக்கு அரித்மெட்டிக். நான் வந்து 2006 அரித்மெட்டிக் அடிப்படையில் தான் இந்த அரித்மெட்டிக்கை நான் பார்க்குறேன். டெசிலரி அவுட்லுக்ல பார்க்கல. அந்த 20 இருக்குது. நீங்க இந்த இதுக்குள்ளையும் வந்து ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு, தினகரன் இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த அரித்மெட்டிக் வந்து 37க்கு மேல உங்களுக்கு அரித்மெட்டிக் இல்ல. அதுக்குள்ள ராமதாஸ் அது இதெல்லாம் உள்ள போகலனாலும் கூட 37க்கு மேல அரித்மெட்டிக் ஸ்ட்ரெங்தே உங்களுக்கு இல்ல. அப்போ இவருக்கு அரித்மெட்டிக் வந்து 50 இருக்கிறாரு. So arithmetically very strong positionல ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு எதிர்ப்பும் இல்ல. பெண்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு பெரிய அலையாட்டே திமுகவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேசும் நம்ம நிறைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பின்னைய கருத்து கணிப்பு முடிவுகள் அது கள நிலவரத்தை எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா, நாளைய தேர்தல் முடிவுகள் என்பது அதனை ஒட்டியதாக இருக்குமா என்பது குறித்த பல்வேறு பகுப்பாய்வுகளையும் விருந்தினர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.